இளம்பெண் காணாமல் போன வழக்கில் திருப்பம். காதலனை கொலை செய்துவிட்டு நாடகமாடியது அம்பலம். போலீசாரை 6 மாதங்களாக ஏமாற்றி வந்தவர் சிக்கியது எப்படி? கர்நாடக மாவட்டம் கடக் மாவட்டத்தில் உள்ள நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வரும் அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மதுஸ்ரீ என்ற 26 வயது இளம்பெண்ணும் 6 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரியவர அவர்கள் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருந்தும் இளம்பெண் காதலை கைவிடாததால் அவரை அருகே உள்ள கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டுள்ளனர். இதனிடையே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உறவினர் வீட்டை விட்டு வெளியேறிய மதுஸ்ரீ பின்னர் வீடு திரும்பவில்லை. அவரை பல இடங்களில் தேடி பார்த்தும் எங்கேயும் கிடைக்கவில்லை. இளம்பெண் காணாமல் போனது தொடர்பாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக காதலனிடம் விசாரித்த போது தன்னை பார்க்கத்தான் மதுஸ்ரீ வந்ததாகவும் தன்னை பார்த்துவிட்டு சென்று அவர் வீடு திரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தங்களது காதலை ஏற்க மனமில்லாமல் இளம்பெண்ணின் பெற்றோரை அவரை கொலை செய்திருக்கலாம் என வேதனையில் கூறியுள்ளார். இது தொடர்பாக இளம்பெண்ணின் பெற்றோரிடம் விசாரிக்கும் போது தங்கள் மகளை நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என கதறி துடித்துள்ளனர். இதையடுத்து இளம்பெண் இரவில் வீடு திரும்பிய போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கின் விசாரணை 5 மாதத்திற்கு மேல் நீடித்த நிலையில் வழக்கில் ஒரு முக்கிய துப்பு கிடைத்தது. இளம்பெண் காணாமல் போன அதே நாளில் காதலன் சதீஷ் அவரை ஒரு பகுதியில் பைக்கில் இறக்கிவிட்டு சென்றதாக ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் இளம்பெண் காணாமல் போன நாளில் அவரின் செல்போன் சிக்னல் இறுதியாக வேறு இடத்தில் காட்டியுள்ளது. அதே இடத்தில் காதலன் சதீஷின் செல்போன் சிக்னலும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சதீஷை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் உண்மைகள் அனைத்தும் அம்பலமானது. சம்பவம் நடந்த நாளன்று உறவினர் வீட்டில் அடைக்கப்பட்டிருந்த மதுஸ்ரீ அங்கிருந்து தப்பி வந்து சதீஷை பார்த்துள்ளார். இனியும் தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறிய மதுஸ்ரீ தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி உள்ளார். ஆனால் தற்போது திருமணம் செய்து கொள்ள முடியாது என சதீஷ் கூறவே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ் மதுஸ்ரீயை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை அங்குள்ள ஆற்றங்கரையோரம் புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல நாடகமாடியதும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சதீஷை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். ஆசையாசையாய் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வந்த இளம்பெண்ணை காதலனே கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.